அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கர்த்தர் மீது இருக்கிறதுனால் எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்று வீசினாலும், எவ்வளவு வெயில் வந்தாலும், எப்படி அந்த மலை அசையாதபடி இருக்கிறதோ அப்படித்தான் கர்த்தரை நம்புகிறவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன வரட்டும் ஒன்றும் அவர்களை அசைத்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு கர்த்தருடைய மனிதர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு தன்னுடைய வீடு திரும்பி கொண்டிருக்கிறார். அவர் திரும்பி வருகிறதான வழியிலே திடீரென்று அவருடைய வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அந்த மலைப்பகுதியிலிருந்து கீழே விழுந்து விட்டது. சுமார் 200 அடி பள்ளத்தில் அந்த வாகனம் கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்து கார் ஒரு பக்கம் வீசப்படுகிறது, இவர் ஒரு பக்கம் வீசப்படுகிறார். வீசப்பட்டு அப்படியே அங்கிருந்து உருண்டி வருகிற சமயத்தில் ஏதோ ஒரு கிளையை தற்செயலாக அவர் கையில் பிடித்து கொண்டார். பிடித்து கொண்டதனால் தரையில் வந்து விழாதபடிக்கு அவர் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார், இன்னொரு புறம் ஆண்டவரே ஏன் என்னை இப்படி விட்டுவிட்டீரே? நான் உம்முடைய வேலையை தான் முடிப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்தேன். புலம்பிக் கொண்டிருக்கிறதான சமயத்தில் சற்று நேரம் கழித்து ஆண்டவருடைய மெல்லிய குரல் அவருக்கு வந்தது, மகனே உன்னுடைய கரத்தை விட்டுவிடு என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இல்லை ஆண்டவரே, என்னுடைய கரத்தை விடுவதற்கு எனக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது என்று சொல்லி. என்னை நம்பு, உன்னுடைய கரத்தை விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை ஆண்டவரே என்று சொல்லிவிட்டார். அந்த இடம் முழுவதும் மிகப்பெரிய இருளான சூழல் இருக்கிறது. திரும்பவுமாக ஆண்டவர் பேசுகிறார், மகனே உன்னுடைய கரத்தை விட்டுவிடு என்று சொல்லி. இல்லை ஆண்டவரே என்று சொல்லிவிட்டார். சரி என்று ஆண்டவர் திரும்ப அவரோடு கூட பேசவில்லை. அப்படியே அந்த இரவு முழுவதும் அந்த மரத்தில் அவர் பிடித்து கொண்டிருக்கிற அந்த கிளையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் பொழுது விடுகிறது, வெளிச்சம் ஆங்காங்கே வர ஆரம்பிக்கிறது. அவர் கண்களை திறந்து பார்த்தபோது அவருக்கும் தரைக்கும் ஒரு சில அடிகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது. அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, ஆண்டவர் எதற்காக கரங்களை விட சொன்னார் என்று சொல்லி. ஆண்டவரே, நான் உம்மை நம்பாமல் இப்படி இரவு முழுவதும் தொங்கிக் கொண்டிருந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று சொல்லி அவரை நம்பினால் மட்டும் போதும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.